சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி பிரகாஷம் சுவாமி அவர்களுள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். அமித்ஷா மதுரைக்கு வந்திருக்காரு. மீனாட்சி அம்மன் கோவிலில் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அங்க மேலையில அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. திமுக ரொம்ப கடுமையா அமித்ஷா விளாசியிருக்காரு. அதெல்லாம் எப்போதுமே அமித்ஷா பேசுறதுதான். ரொம்ப முக்கியமாக பொலிட்டிக்கலா நாம என்ன பார்க்கணும்னா, தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முறையில பேசியிருக்காரு. அதுதான் இன்றைய தமிழ்நாட்டுடைய ஹாட் டாபிக். கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு வார்த்தையை காயின் பண்ணி அமித்ஷா பேசியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக தரப்புல இருந்து அபிஷியலா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரவே இல்லை. என்ன நடந்துகிட்டு இருக்கு, தேர்தலுக்கு இன்னும் 10 மாசம் இருக்கு, ஷீட் ஷேரிங்லாம் முடியல, அதுக்கு முன்னாடியே கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு வார்த்தையை அமித்ஷா போட்டிருக்காரு. என்ன சார் நடக்குது பாஜகக்குள்ள? பாரதிய ஜனதா கட்சியில என்டிஏவை வளர்க்கறதுக்கு அமித்ஷா ட்ரை பண்றாரா, இதை என்டிஏ உடைக்கிறதுக்கு அமித்ஷா ட்ரை பண்றாரான்றது நேத்தி அந்த விழாவில் நல்லா தெரிஞ்சு போச்சு. எனக்கு புரியல என்ன காரணம்னா, இன்னும் அதிமுகவை கூட்டணியை வளர்க்கறதுக்கு ட்ரை பண்றாரா, அதிமுக கூட்டணியை என்டிஏல வெளியேற்றத்துக்கு ட்ரை பண்றாரு. அதிமுகவோடு பாஜக கூட்டணி வேண்டும்ங்கிற ஒரே காரணத்துக்காக தானே 2 முறை தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா அப்படின்னா கூட்டணி ஆட்சின்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும்? ஏன்னா அதிமுக பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டு அதிமுக கூட்டணி எப்படிங்க செல்லுபடியாகும்? அதிமுக முதலேன்னு சொல்லிட்டு வருது கூட்டணி ஆட்சி கிடையாது, நாங்க என்டிஏல அலையன்ஸ்ல வரோம், நாங்க தான் ஆட்சி அமைப்போம், அதிமுகவோட ஆட்சியா தான் இருக்கும். ஏன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் கனவுப்படி கூட்டணி ஆட்சிங்கிறது கிடையாது. எப்படி கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாங்களோ அதே கொள்கையை எடப்பாடி எடுத்திருக்காரு, அவருக்கு அந்த உரிமை உண்டு. நீங்க எடப்பாடி சொல்றாரு கூட்டணி ஆட்சி கிடையாது, நீங்க சொல்றீங்க 2 தடவை அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில். அப்ப என்ன ஒரு முரண்பாடு என்டிஏக்குள்ள? ஏன்னா என்டிஏல நீங்க தான் அதிமுக மிரட்டி கிரட்டி உருட்டி கிரட்டி எல்லாம் பண்ணி ஆன் ட்விஸ்ட் பண்ணி அலையன்ஸ்ல கொண்டு வந்தீங்க. சரி, கொண்டு வந்தீங்க, கொண்டு வந்து 2 பேரும் மேடையில் ஒத்துக்கினீங்க, பேசுனீங்க, கூட்டணி இருக்குன்னு சொன்னீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப திடீர்னு அந்த மீட்டிங்ல கூட அதுக்கப்புறம் கூட எடப்பாடி கிளாரிபிகேஷன் கொடுத்தார், கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக ஆட்சி மட்டும்தான். அவர் ரொம்ப டீசெண்டா பேசிட்டு போயிட்டார். அவர் அமித்ஷாவை தாக்கல, அமித்ஷாவை திட்டல, அமித்ஷான்ற பேரே எடுக்காம கூட்டணி ஆட்சி கிடையாது, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி தான் சொல்லிட்டு போயிட்டார். இந்த சமிக்கை கூட அவர் புரியாம அமித்ஷா மறுபடியும் கூட்டணி ஆட்சின்னு சொன்னார்னா, நான் ஒன்னே ஒன்று கேட்கறேங்க, திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது கிட்ட போக முடியாது. அது எதிர் கூட்டணி அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கணுமா வேண்டாமா? ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எங்கான பாஜக தலைமையில போட்டி போட்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சரா பாஜக முதலமைச்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க சொல்லுங்க. அரசியல்ல ABCD படிக்கிற மாணவன் கூட பாஜக தலைமையில போட்டி போட்டு கூட்டணி ஆட்சி வரும், பாஜக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த 26 தேர்தல் வருவான்னு யாரும் சொல்ல போறதில்லை. நம்ம ஒரு பத்திரிகையாளராக தான் பேசுவோம், நியாயமான முறையில் பேசுவோம். அப்படி இருக்கும்பொழுது அதிமுக வந்தாலே என்டிஏ கூட்டணி வந்தா மாதிரி உங்களுக்கு கணக்கு. அப்ப நீங்க என்ன கூட்டணி ஆட்சி நடுவில் பேசுறது? அப்போ நீங்க கூட்டணி அதிமுக உறவை முறிச்சிக்க பாக்குறீங்களா? அவங்க கண்டிப்பா முடிச்சுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பழனிசாமி விஜயோட பேசிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். விஜயோட, ஏன்னா அவர் தெரிஞ்சு போச்சு பிஜேபியோட வேலைக்கு ஆகாது, நீ என்ன வேணா ரெய்டு விட்டுக்கோ, என்ன வேணா இன்கம் டேக்ஸ் அமைச்சிக்கோ, என்ன வேணா இடி அமைச்சிக்கோ. அவர் ஒரு லெவலுக்கு மேல எங்க ஒரு மனிதனை எவ்வளவுதான் அடக்கி வைக்க முடியும், எவ்வளவுதான் அமைக்க வைக்க முடியும்? கூடையை போட்டு கோழியை மூடினா கூட கத்தான் கத்தும். கோழிக்கே அந்த குணம் இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு குணம் இருக்காது சொல்லுங்க. இவர் பார்த்தாரு, இவர் வேலைக்கு ஆகாது, அமித்ஷா கூட்டணி ஆட்சியில உறுதியா இருக்காருன்னு எடப்பாடிக்கு தெரிஞ்சு போச்சு. அமித்ஷா உறுதியா இருக்காரு, அமித்ஷா உறுதியா இருக்காரு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்க பாஜக தலைவர்கள் கூட அவ்வளவு உறுதியா இல்லை. அவங்க கள நிலவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்களா, ஐயா இது சரிப்பட்டு வராதுங்க, தமிழ்நாட்டில் அதிமுக தான் வரட்டும், நம்ம ஒரு 5-6 மந்திரி கேட்டு வாங்கிக்கலாம், உள்துறை அமைச்சர் வாங்கிக்கலாம், கூட்டணி அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா முதலமைச்சர் அதிமுக தான் இருக்க முடியுமே தவிர அவங்க ஏதாவது 1-2 கேட்டு பார்க்கலாம், நம்ம இப்பவே டிமாண்ட் பண்ண முடியாது. என்ன நடக்குங்க? அதிமுக பாஜகவுக்கு வேலை செய்யாது, சிம்பிள், அவ்வளவுதான். கிரவுண்ட்ல செல்லாது. ஏன்னா ஒரு தொண்டனும் கன்ஃபியூஸ் ஆகி கிடக்கிறான். அவன் கேட்பான், பாஜக கூட்டணி ஆட்சி வரத்துக்கு நான் ஏன்டா வேலை செய்யணும், எனக்கு என்ன தலைவிதி, நான் வேலை செய்ய மாட்டேன். பாஜக படுதோல்வி அடையும். இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி போட்டியா கூட அதிமுக தோக்கடிக்கும். ஏன்னா அதிமுக தனியாக எப்படி மெஜாரிட்டி வந்துட போறது. நீங்க பாஜக ஜெயிச்சாலும் சரி, ஜெயிக்காட்டே சரி, கவலை இல்லை. அந்த சீட் அவ்வளோ சீட் 100-150 சீட்லாம் கொடுக்க போறது இல்லை.
50-40 கொடுத்தா ஜாஸ்தி பாஜக. அந்த 40ல் 10 பேர் ஜெயிச்சு 30 பேர் தோத்தா கூட அவங்களுக்கு ஒன்றும் அரசாங்கம் அமைக்கிறது எந்த ப்ராப்ளம் இருக்க போகிறது இல்லை. அரசாங்கம் அமைச்சிட்டாருன்னா எடப்பாடி ஸ்ட்ராங் ஆகிடுவார். இப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் வீக்காக இருக்கார். கவர்மெண்ட் கையில் வந்ததுன்னா பவர் வந்துடும். பவர் வந்தால் ஒரு மனிதனுக்கு புது ரத்தம் வந்த மாதிரி ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவார், மாநில அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்தை ஸ்டாலின் எதிர்க்கிற மாதிரி எடப்பாடி எதிர்க்க தொடங்கி விடுவார். கண்டிப்பாக என்டிஏ விட்டு வெளியில் வர்றது மட்டும் இல்லை, நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டார்னா மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க அளவு கூட அவரால் பண்ண முடியும். நீங்கள் கேட்கலாம், அவர் மேலே இடி கேஸ் இருக்குது, அந்த கேஸ் இருக்குது, கொடநாடு கேஸ் இருக்குது. எல்லாம் எந்த அரசியல்வாதி மேலே கேஸ் இல்லைங்க. இந்தியாவில் ஒரு அரசியல்வாதி மேலே கேஸ் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கர்நாடகாவில் இவ்வளோ கலாட்டா நடந்திருக்கு, அங்கே கூட தான் எல்லாரும் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு மனிதனை நீங்கள் ரொம்ப ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி கையை முறுக்கி காலை முறுக்கி உட்கார வச்சு தோப்புக்கரணம் போட வச்சு உங்கள் இஷ்டத்துக்கு ஆட வைக்கணும்னா அதெல்லாம் அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா தமிழ்நாட்டின் 2வது பெரிய கட்சி அதிமுக தான். திமுக பெரிய கட்சின்னு வச்சுருந்தா 2வது பெரிய கட்சி அதிமுக தான். அந்த 2வது பெரிய கட்சியை கீழே தள்ளி நீங்கள் சேரில் உட்காரணும்னு பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் மகாராஷ்டிரா, பீகார், யூபி அதெல்லாம் சொன்னார் அமித்ஷா. அந்த வேலை இங்கே செல்லுபடி ஆகாதுங்க. டெல்லி ஹரியானா எல்லாம் அங்கே செல்லுபடி ஆகும். தமிழ்நாட்டோட கல்ச்சரே வேற. இங்கே திராவிடியன் பெல்ட், இது திராவிடியன் கல்ட். இங்கே திராவிடியன் பெல்ட், திராவிடியன் கல்ட்டு. இங்கே போய் உங்கள் எல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் அவங்க வழியிலே போய் வரணுமே தவிர திடீர்னு நீங்கள் வந்து குதிச்சு இருந்து நாளை காத்தால் நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்லாம் பிளான் பண்ணி மணக்கோட்டை கட்டினீங்கன்னா இருக்கிற மண் கோட்டை தகுந்து போடும். சார், அமித்ஷா ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி, ஒரு டிப்ளமெட்டு. அவருக்கு தமிழ்நாடோட ரியாலிட்டி தெரியாதா? ஏன் இப்படி அமித்ஷா பேசணுங்கிற கேள்வி நமக்கு எழுதல சார். ஆர்எஸ்எஸ் சரியா பிரீஃப் பண்ணலைங்க அவரை. அதான் ஆர்எஸ்எஸ் பிரீஃப் பண்ணாதான் அவங்க எடுத்துப்பாங்க. சார், அமித்ஷாவுக்கு தமிழ்நாடு ரியாலிட்டி தெரியல, கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியல. கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். அவர் கனவு உலகில் மிதக்கிறார். அடுத்த முதலமைச்சர் பாஜக முதலமைச்சர் தான். அவர் என்ன பண்றாரு, பீகார், மகாராஷ்டிரா, யூபி, எம்பி இதோட கம்பேர் பண்றாரு தமிழ்நாட்டை. ஸோ நீங்க யூ ஆர் நாட் கம்பேரிங் வித் யூ ஆர் கம்பேரிங் ஆரஞ்சஸ் அண்ட் ஆப்பிள்ஸ். யூ ஆர் நாட் கம்பேரிங் டூ ஆப்பிள். ஒரு ஆப்பிளையும் ஆரஞ்சு கம்பேர் பண்ண முடியாது. இது வேற அது வேற. அதனால இது என்ன நடக்குதுன்னா தவறான போக்கு அவர்கிட்ட வழி. ரெண்டு விஷயங்க. ஒன்று, கட்சிக்காரன் சொல்லணும். கட்சிக்காரன் அமித்ஷா பேசுகிற அளவுக்கு பாஜக தமிழ்நாட்டு தலைவர்கள் யாருமே இல்லை, அண்ணாமலை தவிர. அண்ணாமலை பதவியில் இல்லை. ஸோ அவர் பாட்டுக்கு வராரு போறாரு போயிட்டார். 2வது, ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லணும். ஆர்எஸ்எஸ்காரனுக்கு முதல்லேருந்து இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லை. ஆர்எஸ்எஸ்க்கு இந்த கூட்டணியில் முதல்லேருந்து திராவிட கட்சிகளே வேண்டாம், திராவிட கட்சிகளே வேண்டாம், நம்ம தனித்து போட்டி போடலாம்னு சொல்லிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வின் பண்ணலாம், சீமான் மாதிரி 10, 5, 20 அப்படின்னு வின் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கு. சீமான் வின் பண்ணல, பட் அந்த ஐடியாவில் போயிட்டு இருக்காரு. சீமான் வந்து அவருடைய ஓட் பேங்க் வந்து 8-10% கொண்டு போறோம். நம்ம 15-20 கொண்டு போய் அடுத்த தேர்தலில் ஜெயிக்கலாம். 3வது, இன்டெலிஜென்ஸ். இப்ப அமித்ஷா நம்பி இருக்கிறது இன்டெலிஜென்ஸ் தான் நம்பி இருக்காரு. இன்டெலிஜென்ஸ் தவறான தகவல்கள் கொடுக்கப்படுகிறது. ஐபி வந்து நீங்க தான் ஜெயிப்பீங்க, உங்களுக்கு தான் ஆதரவு இருக்கு, எங்க பார்த்தாலும் மோடி அலை வீசுது, மோடி வேவ் இருக்கு தமிழ்நாட்டில், இளைஞர்கள்லாம் மோடிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு தவறான தகவல்கள் கொடுத்தா அதை பேஸ் பண்ணி ஒரு உள்துறை அமைச்சர் பேசுற பேச்ச நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப என்ன பாஜக தமிழ்நாட்டில் வளரணும், அதுக்கு யார் கையா பிடிச்சிருந்தா போனா அதுக்கு ஆதிங்க கை கொடுக்குது, இந்தாங்க கையை கொடுக்குற பிடிச்சிக்கான்னு சொல்லுது. நீங்க அது கையை உருவி விட்டுட்டு நீங்க மேலே நிற்க எப்படிங்க முடியும்? கூட்டணி ஆட்சிகள் அவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியும். திருப்பி 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 அதையே நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அப்ப என்டிஏ நீங்க உடைக்கிறீங்களா வாழ வைக்கிறீங்களான்னு கேள்வி வருது இல்லை. ஏன்னா என்டிஏங்கிறது வாஜ்பாய் உருவாக்கின என்டிஏ, அவர் தான் முதல்ல உருவாக்கினார். திமுகவே என்டிஏக்குள்ள கொண்டு வந்தார். அவ்வளோ பெரிய அரசியல் ஞானி அவர். இஸ் ட்ரூ ஸ்டேட்ஸ்மேன் ஆஃப் இந்தியா. அப்படிப்பட்ட உருவாக்கின என்டிஏவை ஏன் இந்த மாதிரி சீழ்படுத்துறீங்க? சரி, இந்த வாட்டி என்னாச்சு? நீங்க என்ன பிளான் பண்ணீங்க இந்த வாட்டி? அமித்ஷா வந்தது நோக்கம் தெரியுமா உங்களுக்கு? ராமதாஸ் உட்கார வச்சுட்டு பாமக கூட்டத்தில் ராமதாஸ் இருக்குன்னு காட்டுறதுக்கு பிளான் பண்ணார். அது ஃபெயில் ஆகி போச்சு. கடைசி வரைக்கும் குருமூர்த்தி போய் ட்ரை பண்ணார் ராமதாஸையும். ஏன்னா அமித்ஷா சொன்னாராம், போன வாட்டி நான் வந்து பழனிசாமியோட உட்காந்தேன், இந்த வாட்டி பழனிசாமி பிளஸ் டாக்டர் ராமதாஸ், அன்புமணி எல்லாரோட உட்காந்து என்டிஏ கூட்டணி பலமா காட்ட போறேன்னாராம். அமித்ஷாவுடைய தமிழ்நாடு வருகை ஃபெயிலியர், அமித்ஷாவோட மதுரை வருகை ஃபெயிலியர், அப்சல்யூட் ஃபெயிலியர். தட் இஸ் வாட் தி ரிப்போர்ட்ஸ் given by ஐபி ரிப்போர்ட் சொல்லிடுச்சு. அப்புறம் பாமக சண்டையை முடிக்கணுங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு பிளான் பண்ணாரு. பாமக சண்டையை முடிச்சு வைக்கிறதுக்கு தான் எல்லாரும் போய் தூது போனாங்க. தைலாபுரத்தோட போனாங்க, சென்னைக்கு போனாங்க, எங்க போனாங்க, எல்லாம் வந்தாங்க. எப்படியாவது அமித்ஷா வரத்துக்குள்ள 2 பேரும் ஒன்னா சேர்த்து உட்கார வச்சுட்டு மேடையில பிஎம்கே, ஏன்னா
அமித்ஷா வந்து ரொம்ப பொறுமை இல்லாமல் இருக்கார். எங்க ஏடிஎம்கே வந்தாச்சு, அடுத்து ஒன்றும் வரலன்னு கேட்டால் தேமுதிக ட்ரை பண்ணாங்க. தேமுதிக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிஎம்கே பக்கம் போயிட்டு இருக்கு. செயற்குழுவில் வந்து விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் போட்டாங்க. அதுக்கு நன்றி சொன்னாங்க. நன்றி சொன்னாங்க. நேத்தி பிரஸ் பார்க்கும்போது அதிமுக கூட்டணியை விட்டு வெளியே போறோம்னு நாங்க வந்து சொல்லவே இல்லையே அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. பிரேமலதாவுடைய ஸ்டாண்ட்ல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ராஜ்யசபா சீட் கொடுக்கல, நீங்க வந்து 26ல மனசுல வச்சு நீங்க வந்து பண்றீங்கன்னு எடப்பாடியை நோக்கி சொன்னாங்க. அதே 26ல மனசுல வச்சுதான் நாங்களும் சில முடிவுகளை எடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா அதே சொன்ன பிரேமலதா நேத்திக்கு வந்து நாங்க வந்து அதிமுக கூட்டணி நாங்க போகவே இல்லைன்னு நாங்க சொல்லவே இல்லையேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்டே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அவங்க என்ன ரோல் பிளே பண்ண போறாங்க இதுல? அதுதான் பிரேமலதா ஒரே நேரத்தில் 2 கதையும் திறந்து வச்சிருக்க வேண்டியது. ஐயா டெக்னிக்கை வந்து போன தேர்தலில் பிரேமலதா என்ன பண்ணாங்க நமக்கு தெரியும். பாஜகவோட பேசிட்டே இருந்தாங்க, டக்குன்னு அதிமுக போயிட்டாங்க. இந்த வாட்டி ராஜ்யசபா சீட் கொடுக்கல, கோவத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து 2 பெரிய அணியில் உள்ளே போகணுன்னு பார்க்குறாங்க. முதல்ல திமுக அணியில் எப்படியாவது உள்ளே போடணுங்கிற அவங்க எண்ணம். 10 சீட் 5 சீட் கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம எம்எல்ஏ வரணும்னு பார்க்குறாங்க. திமுக நோன்னு சொல்லிடுச்சு. அது வந்து டோர் க்ளோஸ்டு. இனிமே திமுகவால் ஒரு கப்பலில் எவ்வளோ தாங்க முடியும் அவ்வளோதான் தாங்க முடியும். அதுக்கு மேலே கப்பலில் ஏற்றினா டைட்டானிக் ஆகிடும், மூழ்கிடும். ஒரு கப்பலில் இவ்வளோதான் கூட்டணிக்குன்னு ஒரு 10% 15% கணக்கு வச்சிருப்பார். அது கலைஞர் போட்ட கணக்கு. அந்த பர்சன்ட்டுக்கு மேலே கொடுக்கூடாதியா அப்படிம்பார். ஒரு இவ்வளோ 10% 15% அது இப்போ 234னா 20 25 30 40 அது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் 60 சீட்டு கொடுத்தார் காங்கிரஸ். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து 10% 15% நிற்கும், அதுக்கு மேலே நிற்காது. ஸ்டாலின் சொல்றாரு, இப்போ இருக்கிற கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, போதுங்க, இதை வச்சு நான் ஜெயிச்சு காட்டுறேன், இனிமேல் எக்ஸ்ட்ரா புது வரவுகள் வேண்டான்ட்டாரான் ஸ்டாலின். புது வரவுகள் வேண்டாம், அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வரும் பாமக வேணாம், இது தேமுதிக வேணாட்டாங்க. பாமகவுக்கு இடம் இல்லைன்ட்டாரு. இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போது நீங்கள் கேட்கலாம், திமுக கதவு அடைக்கப்பட்டது, சரி, உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ வருஷமா 40 வருஷம் அரசியல் இருக்கேன்றீங்க, மூத்த கலைஞருக்கு அடுத்தபடியாக மூத்த அரசியல் தலைவர் நான் தான்றீங்க, கலைஞரை வந்து அவர் 95 வயசில் அரசியல் பண்ணலையா, நான் 86 வயசுலையே பண்ண விடாதுன்னு கேட்குறீங்க. அவ்வளோ அரசியல் தெரிஞ்ச ஒரு அரசியல் ஞானி நீங்கள், திமுக கதவு அடைக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாதா ஐயா? டாக்டர் ஐயா தெரியாதா? எப்படி ஸ்டாலின் கூப்பிடுவார்? இப்போ நடக்கிற சண்டை கூட்டணி சண்டை இல்லை, சொத்து பிரிக்கிறதுல தகராறு. அதுதான் அன்புமணிக்கு இப்போ சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போனோம், இப்போவே வயசாகிடுச்சு, இப்போவே பண்ணுங்கிறாராம். உனக்கு கொடுக்க மாதிரி ட்ரஸ்ட்டு கொடுப்பேன்றாராம் அவர். இதுதான் பிரச்சனை போடுது இப்போ எனக்கு தெரிஞ்சு. மணி பிரச்சனை, லெகசி, அடுத்தது கட்சி தலைவர் யார், அடுத்தது பணம்லாம் யார் ஷேர் பண்ணிக்கிறது, அந்த ஷேர் பண்ணிக்கிறதுல டாக்டர் ஐயா சொல்கிறார் ஈக்குவலாக கொடுக்குறேன், மகன் மகள் எல்லாருக்கும் பேரனுக்கு எல்லாம் ஈக்குவலாக கொடுக்குறேன். அன்புமணி அப்படி சொல்கிறேன், அப்படிலாம் கிடையாது, நான் தான் கட்சி தலைவர், எனக்கு தான் அதிகமாக கொடுக்கணும், கட்சியை நடத்த போகிறது நான் தான், நாளைக்கு பணம் இல்லைன்னா என் கை விட்டு போட முடியாது, கட்சி பணத்தை நீங்கள் என்ன தானம் பண்ணுறதுன்னு. ஸோ அங்கே நடக்கிற சண்டை வேற மாதிரி சண்டை. அப்பா மகனுக்குள்ள பர்சனல் வார். அது பாலிடிக்ஸ் இல்லை, பாச சண்டை இல்லை, பாத சண்டை இல்லை, கட்சி சண்டை இல்லை, அது பர்சனல் வைட்டமின் சண்டை. ஸோ அந்த சண்டையை தீர்க்க முடியாமல் அமித்ஷா கூட உட்கார முடியாமல் போச்சு. அமித்ஷா வந்து ஏங்க ஒரு யூனியன் ஹோம் மினிஸ்டர் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு எங்கன்னா வருவாரா? என்ன கேவலமாகுது. என்னங்க ஒரு ஹோம் மினிஸ்டர் பதவி, சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்த பதவி, எவ்வளோ பெரிய பதவி, சவான் இருந்த பதவி, அந்த பதவியில் இருக்கிற மதுரையில் ஒரு மீட்டிங் போடுறதுக்கு, ஒரு மாவட்ட தலைவர் மீட்டிங் போகிறதுக்கு ஒரு 1000 2000 பேர் 10,000 பேர் வச்சுட்டு மீட்டிங் போட்டு என்ன எதுக்கு வந்தீங்க? உண்மையான நோக்கம் என்ன சொல்லிட்டுங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போயிட்டா நீங்களும் வந்துட்டு போயிட்டு 3rd டைமா என்ன வரீங்க? அடுத்த கூட சொல்லுவார், இல்லைங்க நாங்கள் வந்ததே மதுரை ஆதீனத்தை பார்க்கறதுக்கு கூட சொல்லுவார். அதுவும் சொல்லிக்கலாம், என்ன மதுரை ஆதீனத்தை பார்த்தாங்க பாருங்க வழியில், ஆமாம் நான் மதுரை ஆதீனத்தை பார்க்க வந்தேங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்கலாம். இதெல்லாம் குழந்தை கூட நம்பாதுங்க. அமித்ஷாவோட வருகை ஃபெயிலியருங்கிறது பாஜக தலைவர்களே சொல்லிட்டாங்க காலைல. தமிழ்நாட்டை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாரு போல இருக்கே சார் அமித்ஷா. ஒரு 2 மாசத்துல 2 தடவை வந்துட்டாரு. ஏப்ரல் வந்தாரு, அதுக்கப்புறம் மே மாசம் வரல, ஜூன், கிட்டத்தட்ட 1 மாச கேப்ல அடிக்கடி தமிழ்நாடுக்கு வராரு. அது என்ன ப்ராப்ளம்னா RSS டெல்லியில இருந்து ட்ரோல் பண்றாங்க சார். மோடி வந்து எலெக்ஷனுக்கு வந்து எம்பி எலெக்ஷனுக்கு வந்து ஒரு 5 தடவை வந்தாரு, ரிசல்ட் பாத்தீங்களா, அதே ரிசல்ட் தான் நாங்க திருப்பி கொடுக்கணும். இன்னைக்கு அறிவாலயத்துல ராஜா பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. ஆமா, நான் என்ன கேட்கிறேன், அமித்ஷா வந்து திமுகவை அப்படி தாக்கி பேசுறீங்க. ஆமா, இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டேல இருக்கு. இப்போ
டாஸ்மாக் வழக்கு ஸ்டேல இருக்கு. டாஸ்மாக் பத்தி பேசியிருக்காரு சார். டாஸ்மாக்ல 39,000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னு பேர் சொல்லி பேசினாரு. பட் ஆனா கூட அது வந்து இப்ப ஸ்டேல இருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஸ்டேல இருக்கு. நீங்க ஆக்சுவலா அமித்ஷா பேசுறதே தப்பு, சப்ஜுடிஸ். அது நீங்க பேசிருக்க கூடாது. ஒரு மேட்டர் கோர்ட்ல இருக்குன்னா இன்னைக்கு பேசக்கூடாது. அது வந்து சட்டம் கொஞ்சம் அளவுக்கு தெரிஞ்சவங்க கூட தெரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே, நீங்க வந்து இங்க வந்து பேச வந்தீங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், அமித்ஷாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்கா? மாதம் மாதம் வந்து இங்கே ஓட்டு வாங்குற அளவுக்கு இருக்கா? இல்லை. நேத்தி வந்த கூட்டம் ஏக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏபிசிடி ஏ. நான் கூட கேட்டேன் அமித்ஷாவான்னு கேட்டேன். இல்லை, ஏ ஃபார் அண்ணாமலைன்னாங்க. அத்தனையும் அண்ணாமலை ரசிகர்கள் வந்த கூட்டம் நேத்தி. அண்ணாமலைன்னு பேர் சொன்ன உடனே அந்த கைத்தட்டல் அடங்கவே இல்ல. அவர் எல்முருகன் பேருக்கு வர்றாரு, அப்ப கூட அடங்கல. ஐயோ, எல்முருகன் எனக்கு தான் கைத்தட்டுறான்னு நினைச்சினார். அடங்கவே இல்லை. அவரால் என்ன பண்ண சிரிக்கிறார். இப்ப தவற உணர்ந்திருப்பாங்க அவங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிறது. இந்த வந்த கிரௌடு முழுக்க அமித்ஷாக்கு வந்த கிரௌடு இல்லைங்க. அண்ணாமலையோட முதல் பொது நிகழ்ச்சி சென்னையில வந்து சாணக்கியால கலந்தார். சென்னையோட விழா. அதுவே ரோடெல்லாம் க்ளோஸ் ஈவெண்ட். அதுவே ரோடெல்லாம் ஃபுல்லாகி மயிலாப்பூர் டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கின்னு ஒரு 3 மணி நேரம் டிராபிக்ல மாட்டிக்கினாங்க எல்லாரும். அண்ணாமலை வந்ததுக்கு மயிலாப்பூர்ல டிராபிக் ஜாம் ஆனது நான் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த விழாக்கு அமித்ஷா பாக எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு சொன்னா காதுல பூ சுத்துற மாதிரி. அது இது பாஜகனே ஒத்துக்கிறான். அண்ணாமலை வந்திருக்காங்க, அவரை பார்க்க வந்திருக்காங்க. இது இது எப்படின்னா முழு பூஷணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி. அமித்ஷாக்கு வந்த மாபெரும் வெள்ளம் அப்படின்னு ஒரு தலைவர் பேசினாராம். எங்க வெள்ளம் வந்தது? புயல் வெள்ளம் வரல, புயலும் வரல. அண்ணாமலை பார்க்க வந்து அண்ணாமலை ரொம்ப நாளுக்கு அப்புறம் கட்சி தெரிஞ்சது. சரி, அண்ணாமலையோட பிறந்த நாளுக்கு மோடி அண்ட் அமித்ஷா வாழ்த்து தெரிவிக்கல. இது மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. அமித்ஷாவை ரிசீவ் பண்றதுக்கு கூட அண்ணாமலை போல இருக்கு. அன்னைக்கு வந்து இளையராஜா கான்சர்ட்ல கோயம்புத்தூர் அட்டன் பண்ணார். ஆமா, இளையராஜா கான்சர்ட்ல கோயம்புத்தூர் அட்டன் பண்ணார். ரிசீவ் பண்ண போல. ஏன்னா முன்னாள் தலைவர் எனக்கு என்ன வேலைன்னு கேட்டாராம். எனக்கு என்ன வேலை இருக்கு? இத்தனை நாள் தலைமையில் தூக்கி வச்சு ஆடினீங்கல்ல அண்ணாமலைய, அவர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்ன என்னங்க கெட்டு போயிடும் உங்களுக்கு? இப்ப என்ன பாஜக என்ன வேணும்னா தலைமையில் தூக்கி ஆடுவீங்க, வேணா கீழே போட்டு மிதிப்பீங்களா? அதான் தமிழ்நாடு பாஜகவா? உருப்பிடுமா எங்கன்னு? வளருமா எங்கன்னு? தமிழ்நாடு பாஜக வளரும் நினைக்கிறீங்களா? கீழே க்ஷீணமா போகும். மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன், யூ டர்ன் அடிச்சு திருப்பி எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அங்க போய் நிக்க போகுது. 3ல ஆரம்பிச்சாங்க சார். 3ல ஆரம்பிச்சு 3ல போய் நிக்கும். இப்ப 11 வந்திருக்காங்க. அது திருப்பி 3ல போய் நிக்கும். அண்ணாமலையை நீங்க பயன்படுத்திக்கலாம். தேர்தல்ல கண்டிப்பா பாஜகக்கோ என்டிஏக்கோ எதிர்காலம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு தோணல. ஏன்னா அண்ணாமலை ஒரு வந்து அவருடைய ஆதரவாளர்கள்லாம் ரசிகர்கள் இல்லை, வெறியர்கள் ஆயிட்டாங்க. வெறியர்கள் அப்படி கத்து இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவரை தமிழக பாஜகவோ அகில இந்திய பாஜகவோட எந்த மாநில தலைவரும் சந்திச்சதை எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இல்லை. தமிழ்நாட்டில் எவ்வளோ தலைவர் இருந்திருக்காங்க, பாப்புலர்லாம் இருந்திருக்காங்க, ஜனாகிருஷ்ணமூர்த்திலாம் இருந்திருக்காரு. ஆனா அவங்க எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. ஒரு கல்ட்டை உருவாக்கி இருக்காரு. கல்ட்டை அது ஒரு அப்படியே ஒரு பாஜகங்கிறது ஒரு திராவிட கட்சிகளுக்கு இணையானது அப்படின்ற லெவல்ல கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சியில தான் அண்ணாமலை இறங்கியிருக்காரு. ஸோ அண்ணாமலையை ஒதுக்கி வச்சுட்டு தமிழ்நாட்டில் நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது பாஜகவுக்கு நல்லது இல்லை சார். இப்போ என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே பிஜேபி இருக்காங்க, பாமகக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு. தேமுதிக என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல சார். ஆனாலும் ஆன் பேப்பர்ஸ் இவங்க எல்லாம் நம்ம வச்சு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி தான். கிரவுண்ட்ல வந்து எடுபடுமாங்க ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கு மத்தியிலையும் இருக்கு. டிஎம்கே எலெக்ஷனுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட மண்டலங்களா பிரிச்சு பொறுப்பு அமைச்சர்கள் வேற போட்டாச்சு. 2 துணை பொதுச் செயலாளர்களும் வந்து எலெக்ஷன் வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி திமுக வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க, எலெக்ஷன் ஃபீல்டுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு கிரவுண்ட்ல வந்து பிரசன்ஸ் அவங்க தெரியுது. இங்க ஒண்ணுமே தெரியலையே சார். திமுக இவ்வளவு பிரச்சனை, திமுக ஆட்சியில பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஜெயலலிதா மாதிரி பண்ணணும். 2010-11 எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி வந்து கூட்டணி கட்சிகளையா ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணணும். எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்காங்களே சார். ஏன் மிஸ் பண்றாங்க இதை? தொண்டர்கள் கிட்டையும் ஜெல்லாகலைங்கிறீங்க, தலைவர்கள் மத்தியும் இந்த மனத்தாங்கல் இருக்கா என்ன ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்குள்ள பொறுத்த வரைக்கும்? இல்ல, 2 பேருக்குள்ளயும் ஒரு ஜெல் ஆகாம ஒரு தனித்தெருப்பு தான் நான் கருதுறேன். கூட்டணின்னு சொல்லிட்டீங்க, கூட்டணின்னு சொன்ன எடப்பாடியோட முகத்துல சந்தோஷம் இருந்தானே இல்லை. ஸோ அது தெரிஞ்சு போச்சு, நிர்பந்தப்படுத்தி பெறப்பட்ட கூட்டணின்னு தெரிஞ்சு போச்சு. சரி, அதுக்கப்புறம் எடப்பாடியோட சாய்ஸ் விட்றீங்களா? அதுவும் கிடையாது. அதுவும் நான் தான் முடிவு பண்ணேன், நான் எங்க முதலமைச்சர், நீங்க எங்களுக்கு கூட இருக்கணும், நாங்கள் கூட்டணி ஆட்சி, இப்படி பண்றீங்க.
ஸோ நீங்க எல்லாமே ஆம் ட்விஸ்டிங் பண்ணீங்கன்னா நாளைக்கு எடப்பாடி விஜயோட கூட்டு சேர மாட்டேன் என்ன கேரண்டி? என்ன அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாரா பாஜகவோட லைஃப் லாங் கூட்டணியில் இருப்பேன்னு? நாளைக்கே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கப்புன்னு விஜயோட, ஏன்னா விஜய்கிட்ட போனார்னா அவர் கூட்டணி ஆட்சிங்கிறது பிரச்சனை கிடையாது. சார் விஜய் என்ன சொல்றாரு, முதல்வர் வேட்பாளர் நான் தான், என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறாரு. எப்படி வந்து விஜய் சொல்றது வேற செய்யறது வேற. இப்ப பாஜக மாதிரி விஜயை நீங்க டீல் பண்ண முடியும் வேண்டாம். விஜய் கொஞ்சம் சிம்பிளா டீல் பண்ணலாம். பாஜக டீல் பண்றது கஷ்டம், உங்களுக்கே தெரியும். பாஜக ஒரு மான்ஸ்டர், ஒரு மகா பூதம், அது டீல் பண்ண முடியாது. விஜயை கொஞ்சம் பேசி துணை முதலமைச்சர் கொடுத்து இதாக. அது இல்லாம விஜயால் அதிமுக ஆபத்து கிடையாது, பாஜகவால் அதிமுக ஆபத்து. ஞாபகம் வச்சுங்க. ஷிண்டே, சிவசேனா மைண்ட்ல வரணும் உங்களுக்கு. சோ ஏடிஎம்கேல யார் சார் ஷிண்டே இருக்காங்க? இல்ல, என்ன வேணா பண்ணலாம். சோ அதிமுக பயப்படுறது பாஜக கண்டுதான், இவரை கண்டு, விஜயை கண்டு இல்லை. நான் சொல்றேன், விஜயும் அதிமுகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்னா கிளீனா பாஜக கூட்டணி கட்டி விட்டு எடப்பாடி போயிட்டே இருப்பார் விஜய் பக்கம், ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப தனித்து விடப்படும் பாஜக. அதனால என்ன பண்றாங்க, இப்ப முருகன் வேல் யாத்திரை கையில் எடுத்தாங்க. ரத யாத்திரை எடுத்தார் அத்வானி, இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸ் ரத யாத்திரை. அதனாலதான் ஆட்சிக்கு வர முடிஞ்சது வாஜ்பாயாலன்னு சொன்னாங்க. அந்த ரத யாத்திரை போது கூட ரத சாரதியா இருந்தவர் தான் மோடி, அத்வானியோட. எப்பவுமே ஒரு கடவுளை நம்பிதான் பாஜக ஓட்டு வாங்கி இறங்கும். ராமஜென்ம பூமி, ஆனா ராமஜென்ம பூமியிலே தோத்து போச்சு பாஜக, அயோத்தி தோத்து போயிட்டாங்க. அது வேற விஷயம். நீ இவ்வளவு தூரம் பண்ணி கட்டல, உங்க ஊர்ல தோத்து போன அதிகம். கோயில் கட்ட பேருக்கு தோத்து போயிட்டாங்க, கோயில் கட்ட பேர் தோத்து போயிட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் முருகனை கையில் எடுத்துக்கிறாங்க. முருகன் 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 முருகன். நம்ம எல் முருகன் வேல் யாத்திரை பண்ணாரு, அது கேட்டது என் பேர் முருகன், அதுவும் முருகன்ட்ட சரியா போச்சு. இப்ப 22ஆம் தேதி முருகர் மாநாட்டுக்கு யோகி ஆதித்யநாத், பவன் கல்யாண் எல்லாம் ஒரு நார்த் இந்தியால ஒரு கும்பலே வந்து இறக்குறாங்க. சார் இந்து முன்னணி பண்றாங்க, இதுக்கு எதுக்கு பாஜக சாயம் பூசுறீங்க? இந்து முன்னணி பாஜக ஒரே அமைப்பா என்ன? பாஜக தான் இது, பாஜகவோட அழைப்பின் பேரில் தான் இவன் தலைவர்லாம் வராங்க. நேத்தி பாத்தீங்கன்னா என்ன சொன்னாரு அமித்ஷா, ஜனவரி 22 பேசியிருக்காரா இல்லையா? இந்து முன்னணிங்கிறது ஒரு ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன், பின்னாடி இருந்து செயல்படுறது பாஜக தான். இது என்ன பிளான் பண்றாங்க இவங்க? வேல் யாத்திரை போன மாதிரி இந்த முருகரை வச்சு ஒரு ஆன்மீக அரசியல் உள்ள கொண்டு வந்து இந்துக்களை ஓட் பேங்க பிரிக்கலான்னு பாக்குறாங்க. ரஜினி ஆன்மீக அரசியல் சொன்னாரு, அவரே அரசியலுக்கு வரல சார். அவரே அரசியலுக்கு வரல. இப்ப ரஜினிகாந்த் கூப்பிட போறதா கேள்விப்பட்டாங்க 22ஆம் தேதி கான்ஃபரன்ஸுக்கு. 22ஆம் தேதி கான்ஃபரன்ஸ் ஒரு அகில இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு பண்ண போறதா பிளான். சங்கிகள் மாநாடு, இந்த மாநாட்டுக்கு வந்து மக்கள் போக மாட்டாங்க, முருக பக்தர்கள் வந்து திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கும் திருப்பரங்குன்ற கும்பாபிஷேகத்துக்கு தான் போவாங்கன்னு சேகர்பாபு வேற சொல்லியிருக்காரு. சேகர்பாபு சொல்லிருக்காரு, அது சங்கி மாநாடுன்னு சொல்லிட்டார், கிளீனா ஓபனா சொல்லிட்டார் சங்கி மாநாடுன்ட்டார். இப்போ இந்த சங்கி மாநாடா சங்கி இல்லாத மாநாடாங்கிறது வேற விஷயம். ஆனா முருகர் மாநாடு பண்ணக்கூடிய பிரமேயம் என்ன இப்போன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் தான். இப்போ வேற எந்த காரணமும் கிடையாது. 10 மாசம் இருக்கு சார், 10 மாசம் இப்ப எல்லாம் ஆரம்பிச்சாங்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆனா ஒரு தேர்தல் வந்தாலே எல்லாரும் கையில வேல் எடுத்துப்பாங்க. ஸ்டாலினும் அதுக்கு வேல் கொடுத்து பண்ண வச்சாங்க. அது அவர் எடுத்துட்டாரு, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி அதிமுகவும் எடுக்கும், பாஜக எடுக்கும், காங்கிரஸ் எடுக்குதான் தெரியல. காங்கிரஸ் கிராஸ் அவனை எடுக்கும்னு நினைக்கிறேன், என்ன கையில் எடுக்குதுன்னு தெரியல. ஆகவே இது என்னன்னா, இது வந்து இந்த மாநாட்டிற்கு சீமான் அழைக்கப்படுவார் என்று ஒரு கேள்விப்படுறேன். சீமானுக்கு பத்திரிகை கொடுத்திருக்காங்க. சீமான் இது வழியா, இந்த மாநாடு வர்றது வழியா கொஞ்சம் பாஜகவோட ஒரு நெருக்கமா இணக்கமா வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்க, இருக்குன்னு நான் சொல்லுவேன். சார் சீமான் நான் தனிச்சுதான் போட்டி போட போறேன்னு சொல்லிட்டாரு சார். நான் வந்து யாரு கூடயும் கூட்டணி கிடையாது, இந்த எலெக்ஷனும் வழக்கம் போல யாரு கூடயும் கூட்டணி கிடையாது, தனிச்சுதான் போட்டி போடுவேன்னு சொல்லிட்டாரு. எப்படி பாஜகவோட வருவாரு? சொல்லுவாருங்க. எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பேசுற வீரவசனம் எல்லாம் போயிருக்குங்க. தேர்தல்னு வந்துடுச்சுன்னா சீமானோட கட்சிக்காரங்க யாரும் தனியா போட்டிட்டு தோக்கணும்னு ஆசைப்படல. இந்த வாட்டி தனியா போட்டிட்டான சீமானுக்கு வாக்கு சதவீதம் உயரும். 8% ஆகும், 15% ஆகும், 2வது இடத்துக்கு வரலாம். ஜெயிக்க முடியுமான்னு முடியாது. அவங்க கட்சி தொடர் இன்னும் 10 வருஷம் காத்துட்டு இருக்க தயாரா இல்லை. ஒரு 4-5 பேரா எம்எல்ஏ ஆனு பாக்குறாங்க. நீங்க ரியாலிட்டிக்கும் பிராக்டிகாலிட்டிக்கும் நடுவில் வச்சு பார்க்கணுங்க. ரியாலிட்டிங்கிறது வேற, பிராக்டிகல்ங்கிறது வேற. ரியாலிட்டிங்கிறது பாஜகவோட தயவு இருந்தா ஒரு 5-6 சீட்டு வரலாம். அதிமுக தயவு இருந்தா வர முடியாது. அதிமுக தயவு பாஜக கூட்டணின்னு சொல்றேன். ஐ மீன் என்டிஏ விச் இன்க்ளூட்ஸ் ஏடிஎம்கே பத்தி நான் சொல்லலைன்னா, இப்ப அதிமுக கூட்டணியில் இருக்கு, நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. பாஜக கூட்டணியில் அதிமுக நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. சார் என்ன சார்
ஏன்னா விஜயோட போச்சுன்னா இந்த பக்கம் டாடா காமிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்கள நீங்க நிர்பந்தப்படுத்தி கூட்டணியில் வச்சுக்கப்பட்டது. அதிமுக சின்ன கட்சி இல்லைங்க. ஓகே, இட்ஸ் நாட் அ ஸ்மால் பார்ட்டி. ஒரு சின்ன ஒரு நேத்தி வந்த கட்சியாக நினைக்காதீங்க. அது கொங்கு ஈஸ்வரன் கட்சி மாதிரி, கொங்கு மாநாடு கட்சி மாதிரி கிடையாது. இட்ஸ் அ நேஷனல் பார்ட்டி மாதிரி, ஆல் இண்டியா அண்ணா டிஎம்கே. அது நீங்கள் மிரட்டி உருட்டி இருட்டி திரட்டி பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் டாடா பைபை காமிச்சு போயிட்டான்னா எல்லாம் போயிடும். ஆனால் சீமான் இந்த மாநாட்டுக்கு வந்தார்னா, வருவாரான்னு தெரியாது, வந்தார்னா அவருக்கும் பாஜக உள்ள உறவு, அவருக்கும் அதிமுக உள்ள உறவு பலப்படும் நான் நம்புறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. அமித்ஷாவுடைய வருகை ஃபெயிலியர், மதுரைக்கு வந்ததே வந்து பாமக நடக்கூடிய அப்பா மகன் சண்டையை முடிச்சு வச்சுட்டு எப்படி எடப்பாடி பக்கத்தில் உட்கார வச்சு பிரஸ் மீட் கொடுத்தாரோ அதே மாதிரி பிரஸ் மீட் கொடுக்கலாங்கிற மைண்ட் செட்டுக்கு தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அமித்ஷா வந்தாரு. அமித்ஷாவுடைய எண்ணம் முழுக்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதே போல அதிமுகவை மிரட்டி நீங்க வந்து பணி வைக்க முடியாது. அதிமுக நினைச்சாங்க அப்படின்னா நீங்க தனியா கூட போக வாய்ப்பு இருக்கு. அதிமுகவை பத்தி பிஜேபி இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு கள்ள நிலவரத்தை ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார்.